வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. மருத்துவ சீட்டு வாங்கி தருவதாக கூறி பெண் ஆடை வடிவமைப்பாளரிடம் 5 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் தலைமறைவான நடிகர் ஜெமினி கணேசனின் பேரன் மனைவியை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? மேனேஜ்மெண்ட் டொனேஷன் என்ற பெயரில் ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரிக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் கட்டினால் மருத்துவ சீட்டு கிடைத்துவிடும் என கூறி பண மோசடி அரங்கேற்றப்பட்டுள்ளது. நீட் தேர்வில் வெற்றி பெற்றும் குறிப்பிட்ட கல்லூரியில் சீட் கிடைக்க வேண்டும் என்ற மாணவியின் விருப்பத்தை பயன்படுத்தி மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? சென்னை மேற்கு மாம்பலம் ஆற்காடு சாலையைச் சேர்ந்தவர் மஞ்சு. கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து தந்தையின் பாதுகாப்பில் ஆடை வடிவமைப்பு தொழில் நடத்தி வருகிறார். சின்னத்திரை நடிகைகள் மற்றும் தொகுப்பாளர்களுக்கு மஞ்சு ஆடை வடிவமைப்பு செய்து கொடுத்து வருகிறார். இவருக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். இவரிடம் வாடிக்கையாளராக அறிமுகமான அபர்ணா என்ற பெண் நெருக்கமாக பழகி வந்துள்ளார். இந்த அபர்ணா நடிகர் ஜெமினி கணேசனின் பேரனும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்று பிரபலமானவருமான நடிகர் அபிநயின் மனைவி ஆவார். அபிநய் தமிழில் ராமானுஜம், சென்னை 28 உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். இந்நிலையில் கடந்த ஆண்டு மஞ்சுவின் மகள் லாவண்யா ஸ்ரீ நீட் தேர்வில் தேர்ச்சியடைந்துள்ளார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அபர்ணா அபிநய் ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் தனக்கு தெரிந்த நண்பர் இருப்பதாகவும் 20 லட்சம் ரூபாய் கொடுத்தால் லாவண்யா ஸ்ரீக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் வாங்கி தருவதாகவும் ஆசை வார்த்தை கூறியுள்ளார். முதற்கட்டமாக 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து மருத்துவ சீட்டை புக் செய்து ரசீதை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அபர்ணா கூறியுள்ளார். மேனேஜ்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதுக்கான 5 லட்சம் ரூபாய். அதுக்கப்புறம் வந்துட்டு இது நான் அப்படியே அதுக்கப்புறம் அடுத்த சென்டென்ஸ் வந்துட்டு ஸ்கூல், அதாவது உன்னோட புக்ஸ் அதுக்கெல்லாம் வந்துட்டு 6 லட்சம் ஒரு வருஷத்துக்கு ஆகும். இந்த ஃபீஸ் 26 லட்சம் இல்லாம ஃபீஸ் புக்குக்கு 6 லட்சம் ரூபாய்மாக்கா? 6 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ஆகுமா? சரி, ஓகேங்கக்கா. புரிஞ்சுச்சுங்கக்கா. இப்போ அது இதுதான் புரியலங்கக்கா எனக்கு. ஆமா. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் டொனேஷன் கொடுக்கறதுக்கு வந்துட்டு 5 லட்சம் ரூபாய். அது வந்துட்டு அக்கௌண்ட்ல தான் போகணுமா? இது வருஷம் தரணுமா இல்ல ஒரு டைம் மட்டும்? இல்லம்மா, இது ஒரே பேமெண்ட். சரி, ஓகேங்கக்கா. அந்த 5 லட்சம் நீங்க வந்துட்டு இப்ப ஸ்கூலுக்குலாம் வந்து ஏதோ ஒரு இது கொடுப்பாங்களாமே, ஏதோ ஃபவுண்டேஷன் மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இதுக்கு வந்துட்டு 5 லட்சம் ரூபாய். சரி, ஓகேங்களா? அதாவது நீ வந்துட்டு டைரக்டா என்னோட ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டுக்கு போடணும். அதாவது அவங்க தான் நம்ம ரெஃபர் பண்றாங்க இல்லையா? சரி, ஓகேங்க. அந்த வந்து ரெஃபரல் மூலியமா தான் போதும். இப்ப 5 லட்சம் கொடுத்தாதான் நம்மளுக்கு ஒரு சீட் பிளாக் பண்ணி வச்சிருவாங்க. முடிஞ்சு. சரி, ஓகேங்க. இதனை நம்பிய மஞ்சு கடந்த ஜனவரி மாதம் 5 லட்சம் ரூபாயை அவரது வங்கிக் கணக்கில் செலுத்தினார். பணத்தை பெற்றுக்கொண்ட அபர்ணா அபிநய் 5 நாட்கள் கழித்து வாட்ஸ்அப்பில் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்து விட்டதாக சான்றிதழ் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். அந்த சான்றிதழை எடுத்துக்கொண்டு ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரிக்கு லாவண்யா ஸ்ரீ சென்றபோது அது போலியான சான்றிதழ் என தெரிய வந்து அதிர்ச்சி அடைந்தார். தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த மஞ்சு தான் கொடுத்த பணத்தை அபர்ணாவிடம் திரும்ப கேட்டுள்ளார். அப்போது 5 லட்சம் ரூபாய் பணத்தை தன் தம்பி வங்கி கணக்கிற்கு தான் அனுப்பியதாகவும் தனது தம்பியிடம் சென்று வாங்கிக் கொள்ளுமாறும் கூறி அபர்ணா அலைக்கழித்துள்ளார். தொடர்ந்து பல்வேறு காரணங்களை கூறி அபர்ணா இழுத்தடித்து வந்ததால் மஞ்சு மாம்பலம் காவல் நிலையத்தில் உரிய ஆதாரங்களுடன் புகார் அளித்தார். புகாரை பெற்ற போலீசார் அபர்ணா அபிநய் மீது 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். தற்பொழுது தலைமறைவாக இருக்கும் அபர்ணாவை போலீசார் தேடி வருகின்றனர். இதுபோன்ற அபர்ணா வேறு யாரிடமாவது மோசடி செய்துள்ளாரா என்றும் போலீசார் விசாரித்து வருகின்றனர்.